தினமும் தவறாமல் தேவாலயத்திற்கு செல்லும் ஒரு பக்திமானான பெண், எல்லோரிடமும் அன்பாக பழகும் ஒரு கல்லூரி ஆசிரியை, ஒரு சிறந்த மருமகள். இந்த அமைதியான முகமூடிக்கு பின்னால் சயனைடு கொடுத்து ஒரு குடும்பத்தையே கூண்டோடு அழித்த ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் மறைந்திருந்தால் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? 14 வருடங்களாக போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிய ஒரு மாஸ்டர் மைண்ட் கொலையாளியின் உண்மை கதை இது. இது ரகசியங்களின் நேரம். கிரைம் கஃபே. மனித மனதிற்குள் மறைந்திருக்கும் இருண்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களின் சூடான காஃபியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உளவியல் மர்மத்திற்குள் நாம் செல்வோம். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள கூடத்தாய் என்ற கிராமம். அந்த ஊரிலேயே மிகவும் வசதியான மற்றும் நற்பெயர் கொண்ட குடும்பம் பொன்னமட்டம் குடும்பம். டாம் தாமஸ் மற்றும் அன்னம்மா தம்பதியினரின் மூத்த மகன் ராய் தாமஸ். ராய்க்கு ஒரு நல்ல வரனை தேடிக் கொண்டிருந்த போதுதான் 1997ஆம் ஆண்டு ஜாலி ஜோசப் என்ற பெண்ணின் அறிமுகம் கிடைத்தது. ஜாலி பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமானவள், அனைவரிடமும் முகம் மலர்ந்து மிகவும் மரியாதையாக பேசக்கூடியவள். தன்னை ஒரு முதுகலை பட்டதாரி என்று அறிமுகம் செய்து கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு இந்தியாவின் மிகச் சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான NIT கேலிகெட்டில் தான் ஒரு பேராசிரியையாக பணியாற்றுவதாக கூறினாள். தினமும் காலையில் அழகாக ஆடை அணிந்து கழுத்தில் அடையாள அட்டையோடு காரில் வேலைக்கு சென்று வருவாள். ஊர் மக்கள் அனைவரும் பொன்னமட்டம் குடும்பத்திற்கு ஒரு அருமையான படித்த பக்திமானான மருமகள் கிடைத்துவிட்டாள் என்று பெருமையாக பேசிக் கொண்டனர். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பையும் முழு நம்பிக்கையையும் ஜாலி மிக குறுகிய காலத்திலேயே பெற்றுவிட்டாள். ஆனால் ஜாலியின் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு மிகப்பெரிய பொய் என்பது யாருக்கும் தெரியாது. அவள் கல்லூரியில் வேலை பார்க்கவே இல்லை. தினமும் காலையில் பேராசிரியை போல கிளம்பி செல்லும் அவள் அந்த நேரத்தை ஒரு பியூட்டி பார்லரிலும் தனக்கு அறிமுகமான சிலரின் கடைகளிலுமே கழித்து வந்தாள். போலியான அடையாள அட்டை, போலியான பட்டப்படிப்பு என ஒரு போலி வாழ்க்கையை மிக கச்சிதமாக வாழ்ந்து வந்தாள். அவளது கணவன் ராய் பெரிதாக எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலேயே இருந்தார். இதனால் ஜாலியின் மதிப்பு அந்த குடும்பத்தில் மிகவும் உயர்ந்திருந்தது. எல்லாம் மிகவும் அழகாக ஒரு சரியான குடும்பம் போல சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஜாலியின் மனதில் பேராசையும் அந்த குடும்பத்தின் முழு சொத்துக்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வெறியும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அந்த அழகிய குடும்பத்தின் மீது மரணத்தின் இருண்ட நிழல் 2002ஆம் ஆண்டு விழத் தொடங்கியது. குடும்பத்தின் முழு நிதி நிர்வாகமும் மாமியார் அன்னம்மாவின் கைகளில்தான் இருந்தது. ஜாலிக்கு இது மிகப்பெரிய தடையாக இருந்தது. அன்னம்மா இருக்கும் வரை தன்னால் வீட்டின் முழு அதிகாரத்தையும் பெற முடியாது என்பதை ஜாலி உணர்ந்தாள். ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்னம்மா வீட்டில் ஆட்டுக்கால் சூப் குடித்துக் கொண்டிருந்தார். சூப் குடித்து முடித்த சில நிமிடங்களிலேயே அவர் திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு மயங்கி கீழே விழுந்தார். வாயில் நுரை தள்ளியவாறு தரையில் துடிதுடித்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாகவே அவரது உயிர் பிரிந்துவிட்டது. அன்னம்மாவுக்கு ஏற்கனவே சில உடல்நல பிரச்சனைகள் இருந்ததால் மருத்துவர்களும் உறவினர்களும் இது ஒரு திடீர் மாரடைப்பு என்று நம்பினர். எந்த ஒரு போலீஸ் புகாரும் இல்லை, பிரேத பரிசோதனையும் செய்யப்படவில்லை. மிகவும் இயல்பாக அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அன்னம்மாவின் மரணத்திற்கு பிறகு அந்த வீட்டின் முழு அதிகாரமும் ஜாலியின் கைகளுக்கு வந்தது. வீட்டின் சாவி குத்து இப்போது அவளது இடுப்புக்கு மாறியது. இந்த முதல் கொலை அவளுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது. யாரும் தன்னை சந்தேகப்பட போவதில்லை என்ற அதீத நம்பிக்கை அவளுக்குள் பிறந்தது. சயனைடு உலகிலேயே மிகவும் கொடிய விஷங்களில் ஒன்று. இது மனித உடலுக்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே செல்களுக்கு செல்லும் ஆக்சிஜனை தடுத்து ஒரு செயற்கையான மாரடைப்பை உருவாக்கும். உடலில் எந்த ஒரு காயமும் இருக்காது. பிரேத பரிசோதனை செய்யாமல் வெறும் கண்களால் பார்த்தால் இது 100% இயற்கையான மாரடைப்பு போலவே தோன்றும். தன்னுடன் பழக்க வழக்கம் வைத்திருந்த ஒரு உறவினர் மூலமாக நாய்களை கொல்ல பயன்படும் சயனைடை ஜாலி மிக ரகசியமாக வாங்கியிருந்தாள். நாட்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்களாயின. சரியாக 6 வருடங்கள் கழித்து 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அந்த குடும்பத்தில் 2வது மரணம் நிகழ்ந்தது. இந்த முறை மாமனார் டாம் தாமஸ். அவர் ஒரு தட்டில் வேக வைத்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டு முடித்த சில நிமிடங்களிலேயே தனது மனைவியைப் போலவே வாயில் நுரை தள்ளி மயங்கி விழுந்து இறந்து போனார். இந்த முறையும் மரணத்தில் யாருக்கும் எந்த சந்தேகமும் எழவில்லை. வயது முதிர்வு மற்றும் மாரடைப்பு காரணமாகவே அவர் இறந்துவிட்டார் என்று அனைவரும் நம்பினார். மீண்டும் எந்த பிரேத பரிசோதனையும் செய்யப்படவில்லை. இப்போது அந்த வீடும் அதோடு சேர்ந்த பல ஏக்கர் சொத்துக்களும் ஜாலி மற்றும் அவளது கணவன் ராயின் கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக வந்தன. ஒவ்வொரு முறையும் சாப்பாட்டில் சயனைடை கலக்கும் போது அவளது கைகள் கொஞ்சம் கூட நடுங்கவில்லை. மாமியாரும் மாமனாரும் கண்முன்னே துடிதுடித்து இறக்கும் போது அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது போல நடித்து அவர்கள் உண்மையிலேயே இறந்து விட்டார்களா என்பதை உறுதி செய்து கொண்டாள். இறுதி சடங்குகளில் அவள்தான் தேம்பி தேம்பி அழுதாள். அவளது அழுகையை பார்த்து பாவம், இந்த மாபெரும் இழப்பை இந்த இளம்பெண் எப்படி தாங்கப் போகிறாள் என்று ஊர் மக்களே அனுதாபப்பட்டனர். அவளது நடிப்பு அவ்வளவு கச்சிதமாக இருந்தது. ஒரு சைக்கோ கொலைகாரியின்
ஜாலியின் முழுமையான ஆளுமை அவளுக்குள் மறைந்திருந்தது. அவளது இரத்த வெறி இத்தோடு நிற்கவில்லை. அவளது அடுத்த குறி அவளை உயிருக்கு உயிராக நம்பிய அவளது சொந்த கணவன் மீதே திரும்பியது. மாமனார் மாமியார் இறந்த பிறகு அந்த வீட்டின் முழு அதிகாரமும் ஜாலிக்கு வந்தது. ஆனால் அவளது பேராசை அதோடு நிற்கவில்லை. அவளது கணவன் ராய் தாமஸ் எந்த ஒரு நிரந்தர வேலையும் இல்லாமல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகியிருந்தான். ஜாலியின் ஆடம்பர வாழ்க்கைக்கும் அவளது போலி கௌரவத்திற்கும் ராய் ஒரு மிகப்பெரிய தடையாக மாறத் தொடங்கினான். மேலும் ராயின் சொத்துக்களை முழுமையாக தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள ராய் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவள் முடிவு செய்தாள். 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 இரவு உணவு சாப்பிடுவதற்காக ராய் அமர்ந்திருந்தான். வழக்கம்போல அன்பான மனைவியாக அவனுக்கு சாதமும் கடலைக்கறியும் பரிமாறினாள் ஜாலி. ஆனால் அந்த உணவில் அவனது மரணம் கலந்திருந்தது. சாப்பிட்டு முடித்த சில நிமிடங்களிலேயே ராய் நெஞ்சை பிடித்துக் கொண்டு குளியலறையை நோக்கி ஓடினான். அங்கேயே மயங்கி விழுந்து துடிதுடித்து ரத்தம் கக்கி இறந்தான். கணவன் கண்முன்னே மரண வலியால் துடித்தபோது ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாமல் அவன் இறக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தாள் அந்த அரக்கி. அவன் முழுமையாக இறந்த பிறகே அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்தாள். ஆனால் இந்த முறை ஜாலியின் திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்தது. ராயின் மாமன் மேத்யூ மஞ்சாடியல் என்பவருக்கு ராயின் மரணத்தில் கடுமையான சந்தேகம் எழுந்தது. ஒரு 39 வயது இளைஞன் எப்படி திடீரென மாரடைப்பால் இறக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஜாலி எவ்வளவு தடுத்தும் அவர் பிடிவாதமாக போலீஸை வரவழைத்து ராயின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார். ஜாலியின் முகமூடி கிழியப் போகிறது என்று அனைவரும் நினைத்த நேரம் அது. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். ராயின் வயிற்றில் சயனைடு விஷம் இருந்தது அறிவியல் பூர்வமாக உறுதியானது. போலீசார் உடனடியாக ஜாலியிடம் விசாரணையை தொடங்கினர். இங்குதான் ஒரு பெண் குற்றவாளியின் உச்சக்கட்ட புத்திசாலித்தனமும் தந்திரமும் வெளிப்பட்டது. போலீசாரிடம் கண்ணீர் விட்டு அழுத ஜாலி தனது கணவன் ராய்க்கு பல லட்ச ரூபாய் கடன் இருந்ததாகவும் வேலையில்லாததால் அவர் கடுமையான மன உளைச்சலில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்ததாகவும் கூறினாள். கடன்காரர்கள் நெருக்கியதால் அவரே சயனைடு சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு மிகச்சிறந்த நாடகத்தை அரங்கேற்றினாள். அவளது கண்ணீரையும் அந்த குடும்பத்தின் நற்பெயரையும் பார்த்த போலீசார் அவளது பொய்யான வாக்குமூலத்தை அப்படியே நம்பினர். அந்த வழக்கு ஒரு தற்கொலை வழக்காகவே முடிக்கப்பட்டது. கொலையாளி மீண்டும் ஒருமுறை சட்டத்தின் பிடியிலிருந்து மிக எளிதாக தப்பித்தாள். ஆனால் ராயின் மாமன் மேத்யூ மட்டும் அவளை நம்பவில்லை. அவர் தொடர்ந்து ஜாலியை கண்காணித்து வந்தார். தனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவரும் மேத்யூவை உயிரோடு விட்டால் என்றாவது ஒரு நாள் உண்மை வெளிவரும் என்பதை ஜாலி உணர்ந்தாள். 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 மேத்யூவின் வீட்டிற்கு சென்ற ஜாலி அவருக்கு மிகவும் அன்பாக காஃபி போட்டு கொடுத்தாள். அந்த காஃபியில் கலக்கப்பட்டிருந்த சயனைடு மேத்யூவின் உயிரை குடித்தது. அவர் மயங்கி விழுந்ததும் எந்த பதற்றமும் இல்லாமல் ஊர் மக்களை உதவிக்கு அழைத்தாள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் இறந்து போனார். மேத்யூவின் மரணத்தோடு தனக்கு இருந்த ஒரே எதிரியும் ஒழிந்து விட்டான் என்ற அகம்பாவும் அவளுக்குள் தலைதூக்கியது. ஒரு சைக்கோ கில்லரின் மனநிலை எப்படி இருக்கும் என்றால், தொடர்ச்சியாக குற்றங்களிலிருந்து தப்பிக்கும் போது அடுத்தடுத்த கொலைகளை செய்வது அவர்களுக்கு ஒரு சாதாரண விளையாட்டாக மாறிவிடும். இப்போது ஜாலியின் இருண்ட கண்கள் ராயின் உறவுக்கார தம்பியான ஷாஜுவின் மீது விழுந்தது. ஷாஜு ஒரு நல்ல வேலையில் இருந்தான். அவனுக்கு சிலி என்ற மனைவியும் ஆல்ஃபின் என்ற 2 வயது பெண் குழந்தையும் இருந்தனர். ஷாஜுவின் குடும்பத்தை முழுமையாக அழித்துவிட்டு தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கொடூரமான முடிவை ஜாலி எடுத்தாள். ஒரு பெண்ணின் மனம் எவ்வளவு கொடூரமாக மாற முடியும் என்பதற்கு ஜாலி அடுத்ததாக செய்த அந்த 2 கொலைகளே உச்சக்கட்ட சாட்சியாகும். அவளது கண்கள் இப்போது ஷாஜுவின் 2 வயது பச்சிளம் குழந்தை ஆல்ஃபின் மீது திரும்பியது. ஒரு பிஞ்சு குழந்தை தனக்கு என்ன பாவம் செய்தது என்று கூட அவள் சிந்திக்கவில்லை. 2014ஆம் ஆண்டு மே மாதம் நடந்த ஒரு குடும்ப விழாவில் குழந்தை ஆல்ஃபினுக்கு மிகவும் அன்பாக உணவை ஊட்டிவிட்டாள் ஜாலி. அந்த உணவில் இருந்த சயனைடு அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் தொண்டையை அடைத்து மூச்சு திணற வைத்து கொடூரமாக உயிரை பறித்தது. குழந்தை ஏதோ உணவு சிக்கி இறந்து விட்டதாகவே அந்த குடும்பம் நம்பி கண்ணீர் விட்டது. அந்த பிஞ்சு குழந்தையின் சடலத்தின் அருகிலும் நின்று கொண்டு போலியாக கண்ணீர் வடித்தாள் இந்த அரக்கி. இதற்கு பிறகு ஷாஜுவின் மனைவி சிலியை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினாள். 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு பல் மருத்துவமனைக்கு சிலியுடன் சென்றாள் ஜாலி. அங்கு காத்திருக்கும் வரையில் சிலிக்கு சயனைடு கலந்த ஒரு மாத்திரையை அல்லது தண்ணீரை மிகவும் சாதாரணமாக கொடுத்து அதை குடிக்க வைத்தாள். அடுத்த சில நிமிடங்களில் சிலி மயங்கி ஜாலியின் மடியிலேயே விழுந்து துடிதுடித்து இறந்தாள். தனது மடியில் ஒரு உயிர் பிரிவதை கொஞ்சமும் சலனமில்லாமல் வேடிக்கை பார்த்தாள்.
மருத்துவமனையில் நடந்ததால் இதுவும் ஒரு இயற்கையான மாரடைப்பு என்றே நம்பப்பட்டது. சிலி இறந்த சரியாக 1 வருடத்திற்குள் திட்டமிட்டபடியே தனிமையில் இருந்த ஷாஜுவை ஜாலி திருமணம் செய்து கொண்டாள். இப்போது பொன்னமட்டம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சொத்துக்களும் அதிகாரமும் முழுமையாக அவளது காலடியில் கிடந்தன. 14 வருடங்களாக 6 பேரை சயனைடு கொடுத்து கொன்றுவிட்டு எந்த ஒரு தடயமும் இல்லாமல் சட்டத்தின் கண்களிலிருந்து தப்பித்து விட்டோம் என்ற ஆணவத்தின் உச்சத்தில் அவள் இருந்தாள். ஆனால் எந்த ஒரு கொலையாளியும் தப்பிக்க முடியாது என்பதை நிரூபிக்க அமெரிக்காவிலிருந்து ஒரு புயல் வீசத் தொடங்கியது. ராய் தாமஸின் தம்பியான ரோஜோ தாமஸ் அமெரிக்காவில் வசித்து வந்தார். தனது குடும்பத்தில் நடந்த இந்த தொடர் மரணங்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் ஜாலி தனது பெயருக்கு மாற்றுவதற்காக தயார் செய்த உயில் போலியானது என்பதை ரோஜோ கண்டுபிடித்தார். அந்த உயிலில் இருந்த கையெழுத்துக்கள் போலியானவை. உடனடியாக அவர் இந்தியாவிற்கு வந்து தனது அண்ணன் ராயின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் வாங்கி பார்த்தார். அதில் சயனைடு இருந்ததை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். 6 மரணங்கள், 6 பேருமே உணவு சாப்பிட்ட பிறகு மாரடைப்பு வந்து இறந்துள்ளனர். அந்த 6 பேர் இறக்கும் போதும் ஜாலி மட்டுமே நேரில் இருந்துள்ளாள் என்ற இந்த அதிர்ச்சியூட்டும் தொடர்பை ரோஜோ தாமஸ் கேரள போலீசாரிடம் ஒரு புகாராக அளித்தார். ஆரம்பத்தில் இந்த புகாரை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத போலீசார் பின்னர் கோழிக்கோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சைமன் அவர்களின் அதிரடி உத்தரவால் இரகசிய விசாரணையை தொடங்கினர். போலீசாரின் இரகசிய விசாரணையில் ஜாலி NIT பேராசிரியை இல்லை என்பதும் 14 வருடங்களாக அவள் ஒவ்வொரு நாளும் போலியாகவே வேலைக்கு சென்று வந்தாள் என்பதும் அம்பலமானது. ஒரு பெண்ணால் இவ்வளவு பெரிய நாடகத்தை இத்தனை வருடங்களாக எந்த சலனமும் இல்லாமல் ஆட முடிகிறது என்றால் அவளால் நிச்சயம் கொலைகளையும் செய்திருக்க முடியும் என்று போலீசாருக்கு 100% உறுதியானது. ஆனால் இந்த 6 கொலைகளையும் அவள்தான் செய்தாள் என்பதை நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிப்பது? கொலைகள் நடந்து பல வருடங்களாகிவிட்டன. எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, சாட்சிகளும் இல்லை. அப்போதுதான் இந்திய தடயவியல் வரலாற்றையே அதிர வைத்து அந்த மாபெரும் முடிவை கேரள காவல்துறை எடுத்தது. இறந்து போன அந்த 6 பேரின் உடல்களையும் கல்லறையிலிருந்து தோண்டி எடுத்து அவர்களின் எலும்புகளில் சயனைடு தடயங்கள் இருக்கிறதா என்று அறிவியல் பூர்வமாக சோதனை செய்ய முடிவெடுத்தனர். அக்டோபர் மாதம் 2019ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த கேரள மக்களும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க பொன்னமட்டம் குடும்பத்தின் கல்லறைகள் போலீசாரால் உடைக்கப்பட்டன. 14 வருடங்களாக மண்ணுக்குள் புதைந்து கிடந்த உண்மைகள் தடயவியல் நிபுணர்களின் கைகளில் எலும்புக்கூடுகளாக வெளியே வரத் தொடங்கின. எந்த ஒரு தடயமும் இல்லை என்று ஆணவத்தில் இருந்த ஜாலியின் முகமூடி சுக்குநூறாக உடையத் தொடங்கியது. கல்லறைகள் தோண்டப்பட்ட செய்தி கேரளா முழுவதையும் மட்டுமல்ல, இந்தியாவையே உறைய வைத்தது. தடயவியல் நிபுணர்கள் அந்த 6 பேரின் உடல்களையும் அதிநவீன ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைத்தனர். மரணமடைந்து பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் சில முக்கிய உறுப்புகளிலும் எலும்புகளிலும் சயனைடு படிமங்கள் அழியாமல் அப்படியே இருக்கும் என்ற அறிவியல் உண்மை போலீசாருக்கு மிகப்பெரிய ஆயுதமாக மாறியது. ஆய்வு முடிவுகள் வந்ததும் போலீசார் ஆடிப்போனார்கள். பல வருடங்களுக்கு முன்பு இறந்தவர்களின் உடலிலும் சயனைடு மற்றும் கொடிய விஷத்தின் தடயங்கள் இருப்பது அறிவியல் பூர்வமாக உறுதியானது. இயற்கையான மரணம் என்று மூடி மறைக்கப்பட்ட 6 உயிர்களும் ஒரு கொடூரமான சைக்கோவால் திட்டமிட்டு கொல்லப்பட்டவை என்பது நிரூபிக்கப்பட்டது. உடனடியாக கோழிக்கோடு போலீசார் ஜாலியை கைது செய்து இருண்ட விசாரணை அறைக்கு கொண்டு சென்றனர். ஆரம்பத்தில் தான் ஒரு IIT பேராசிரியை என்றும் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் மிகவும் தைரியமாக நாடகமாடினாள் ஜாலி. ஆனால் அவளது போலி அடையாள அட்டையையும் தடயவியல் அறிக்கையையும் போலீசார் அவளது கண்முன்னே வீசியதும் அவளது முகமூடி முழுமையாக கிழிந்தது. எவ்வித பதற்றமும் இல்லாமல் ஒரு துளி கூட கண்ணீர் சிந்தாமல் அந்த 6 கொலைகளையும் தான் எப்படி செய்தேன் என்பதை ஒரு திரைப்படத்தின் கதையை சொல்வது போல மிகச் சாதாரணமாக போலீசாரிடம் விவரித்தாள். அந்த விசாரணையை பதிவு செய்த போலீசாருக்கே ரத்தம் உறைந்து போனது. உணவிலும் தண்ணீரிலும் ஆட்டுக்கால் சூப்பிலும் சயனைடை கலந்து கொடுத்து அவர்கள் கண்முன்னே துடிதுடித்து இறப்பதை தான் எப்படி ரசித்தேன் என்று அவள் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த தேசமும் அதிர்ச்சியில் உறைந்தது.
அவளுக்கு அந்த கொடிய சயனைடை ரகசியமாக வாங்கிக் கொடுத்த அவளது கூட்டாளிகளான எம்எஸ் மேத்யூ மற்றும் பிரிஜிகுமார் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அபகரிக்க வேண்டும் என்ற பேராசையும் ஆடம்பர வாழ்க்கையின் மீதான மோகமும் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணை எவ்வளவு பெரிய கொடூரமான சீரியல் கில்லராக மாற்றும் என்பதற்கு ஜாலி ஜோசப் ஒரு வாழும் உதாரணம். 14 வருடங்கள், 6 கொலைகள், போலியான வேலை, போலியான படிப்பு என அனைவரையும் நம்ப வைத்து தினமும் தவறாமல் தேவாலயத்திற்கும் சென்று ஒரு பக்திமானாக வாழ்ந்த அவளது அந்த இருண்ட மனநிலையை நினைத்தால் இன்றும் பலருக்கு தூக்கம் வராது. ஊர் மக்கள் அனைவரும் தாங்கள் இத்தனை காலமாக ஒரு கொடூரமான அரக்கியோடு எந்த பயமும் இல்லாமல் பழகி வந்துள்ளோம் என்பதை உணர்ந்து நடுங்கினர். நம்முடன் சிரித்து பேசும், நாம் முழுமையாக நம்பும் ஒரு மனிதனுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய அரக்கன் உறங்கிக் கொண்டிருக்கலாம் என்பதை இந்த கூடத்தாய் கொலை வழக்கு உலகிற்கு உணர்த்தியது. 14 வருடங்களாக போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிய ஒரு மாஸ்டர் மைண்ட் கொலையாளியை ஒரு போலி உயிலும் தடயவியல் அறிவியலும் சேர்ந்து எப்படி வீழ்த்தியது என்பதை பார்த்தோம். தனது சொந்த குடும்பத்தையே அழித்த, அதிலும் ஒரு 2 வயது பச்சிளம் குழந்தைக்கு விஷம் கொடுத்த இந்த அரக்கிக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தூக்கு தண்டனையா அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறையா? உங்களின் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கமெண்டும் இதுபோன்ற விழிப்புணர்வு தகவல்களை பலருக்கு கொண்டு சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற மனித மனதின் இருண்ட ரகசியங்களையும் கொடூரமான குற்ற பின்னணிகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ரகசியங்களின் நேரம் கிரைம் கஃபே சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அதிரடியான மர்மத்துடனும் சூடான காஃபியுடனும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மர்மங்கள் தொடரும்.